Hello and welcome back to Kambium. And இன்னைக்கு வந்து 40 day marathonோட day 1 and I'm Abinaya, your biology faculty. இன்னைக்கு பயாலஜியில் கிளாஸ் 11ஓட ஃபர்ஸ்ட் சாப்டரோட நான் வச்சிருந்த பெண்டிங் டாபிக்ஸ் தான் வந்து இன்னைக்கு டீச் பண்ணியிருக்கேன். நாளையிலேருந்து என்ன வேணும் அப்படின்றதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன சாப்டர் உங்களுக்கு டஃபாக ஃபீல் ஆகுது, இல்லை இந்த சாப்டர் டீச் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐல் அப்லோட் வீடியோஸ் ஆர் கம் லைவ் ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இஃப் யூ டோன்ட் நோ, இந்த 40 டேஸ்மே நாங்கள் வந்து எதர் லைவ் ஆர் ரெக்கார்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் டீச்சர்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஆஸ் வெல் அஸ் ஒவ்வொரு லெசனையும் கிளியராக படிக்கிறதுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ எஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ நவ். ஸோ இப்போ வந்து நம்ம டிவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட் டாபிக் பார்க்க போகிறோம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த வாட் இஸ் லிவிங் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த என்சிஇஆர்டி வந்து ஓல்ட் என்சிஇஆர்டி பிடிஎஃப். ஸோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இப்போ இருக்க கரண்ட் எடிஷன் ஆஃப் என்சிஇஆர்டியில் இந்த 2 டாபிக் டிவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் மட்டும்தான் இருக்குது. வாட் இஸ் லிவிங் இல்லை. அதனால தான் நான் ஓல்ட் என்சிஇஆர்டி ரெஃபர் பண்ணி ஃபர்ஸ்ட் சாப்டர் படிப்பேன். அண்ட் இதில் எக்ஸ்ட்ராவாக டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் இருக்குது. அது வந்து இப்போ நமக்கு நீட் சிலபஸ்லையும் இல்லை, என்சிஇஆர்டியும் இல்லை. ஸோ இந்த 4th டாபிக் நம்ம படிக்க தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ் நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நீட்டுக்கு, மற்ற 2 டாபிக்கு நீட் ஆஸ் வெல் அஸ் போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நவ் லெட்ஸ் சி. ஸோ டிவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட். If you look around, you will see a large variety of living organisms, be it potted plants, insects, birds, your pets, or other animals and plants. There are also several organisms that you cannot see with your naked eye, but they are all around you. If you were to so normally உங்களை சுற்றி பார்க்குறீங்க அப்படின்னா there will be a lot of organisms, right? உங்களோட பக்கத்து வீட்டு பக்கத்துலையோ, இல்லை உங்களோட ஏரியாவில், இல்லை உங்களோட கண்ட்ரியில், உங்களோட ஸ்டேட்லன்னு சொல்லி எங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலுமே செவரல் அனிமல்ஸ், ஆர்கானிசம்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னு நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரியஸ் ஆர்கானிசம்ஸ் படிக்கும்போது அந்த ஏரியா ஆஃப் யுவர் அப்சர்வேஷன், லைக் உங்களோட ஏரியாவில் மட்டும் பார்க்குறீங்க, இல்லை உங்களோட டிஸ்ட்ரிக்டில் மட்டும் பார்க்குறீங்க, இல்லை உங்களோட ஹோல் ஸ்டேட் தமிழ்நாடு, இப்போ கோயம்புத்தூர்னா ஒரு ஏரியாவா, ஸோ ஏரியா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது, இஃப் யூ வேர் டு இன்க்ரீஸ் த ஏரியா தட் யூ மேக் அப்சர்வேஷன்ஸ் இன், த ரேஞ்ச் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தட் யூ சி வுட் இன்க்ரீஸ். ஸோ இப்போ கோயம்புத்தூரில் சர்டின் ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்னா ஹோல் தமிழ்நாடு லெவலில் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏரியாவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண you will be able to observe that number of organisms and variety of organisms increase ஆகும். So range அப்படின்றது the number and variety அப்படின்றது different various types of organisms. So range and variety ரெண்டுமே increase ஆகும். Obviously if you were to visit a dense forest, so ஒரு dense forestல போய் பார்க்குறோம் அப்படின்னா you would probably see a much greater number and kinds of living organisms in it. So dense forestல நிறைய varieties of and நிறைய நம்பர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். Each different kind of plant, animal or organisms that you see represents a species. So இந்த மாதிரி நீங்க பார்க்குற ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆர்கானிசமும், ஒவ்வொரு ஆர்கானிசம், அனிமல் ஆர் எனிதிங் யூ see is a species. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேட் அப்படின்றது ஒரு ஸ்பீசிஸ், ஒரு டாக் அப்படின்றது ஒரு ஸ்பீசிஸ். அதாவது டாக்ன்றது ஜென்ரலாக ஸ்பீசிஸ்ன்னு கிடையாது, டாக்லேயே டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஸ்பீசிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்கு. ஸோ த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ், இந்த மாதிரி எவ்வளோ ஸ்பீசிஸ் வேர்ல்டு வைடு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து கணக்கு எடுத்து பார்க்கும்போது த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் தட் ஆர் known and described range between 1.7 to 1.8 million. Okay, so 1.7 to 1.8 million species வந்து around the world நமக்கு இருக்கு. ஓகேவா? So this refers to biodiversity or the number and types of organisms present on earth. So earthல மொத்தமா இவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு டேர்மா நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா அதை பயோடிவர்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ டிவர்சிட்டி அப்படின்றது வேரியஸ் நம்பர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், பயோ அப்படின்றது life. So various types and number of organisms throughout the world or earth என்ன எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1.7 to 1.8, அது என்னன்னு சொல்லுவோம்னா பயோடிவர்சிட்டின்னு சொல்லுவோம். ஓகே,
So we should remember here that as we explore new areas and even old ones, new organisms are continuously being identified. ஸோ நம்ம வந்து வேரியஸ் ஏரியாஸ்ல போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வில் ஃபைண்ட் நியூ ஆர்கானிசம்ஸ் கண்டினியூஸ்லி. ஸோ ஒரு இடத்துல போய் நம்ம ரிசர்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இப்போ இருக்க ஏதாவது ஸ்பீசிஸோட ஸ்பெசிமெனோ இல்ல ஏதாவது தடயமோ கிடைக்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இப்போ இல்லாத எக்ஸ்டிங்டான ஆர்கானிசம்ஸோட ஏதாவது பார்ட்ஸோ இல்ல ஏதாவது தடயம் கிடைக்கலாம். ஸோ லைக் டைனோசர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நியூ ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு கண்டினியூஸா வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுட்டு தான் இருக்கு த்ரூ அவுட் த வேர்ல்ட். அண்ட் ஆஸ் ஸ்டேட்டட் earlier, there are millions of plants and animals in the world. We know the plants and animals in our own area by their local names. These local names would vary from place to place, even within a country. Probably you would recognize the confusion that that would be created if we didn't excuse me that would be created if we did not find ways and means to talk to each other to refer to organisms we are talking about. So நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் ஸ்பீசிஸ் வந்து இருக்கு. பட் ஒவ்வொரு ஏரியாவுக்கு நீங்க போகும்போதும், எக்ஸாம்பிளுக்கு இந்தியால இருந்து நீங்க வேற ஏதோ ஒரு கண்ட்ரி போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல இந்தியாக்குள்ளேயே வச்சுப்போம். சவுத் இந்தியால இருந்து நார்த் இந்தியா நீங்க போறீங்க, தமிழ்நாடுல இருந்து வேற ஸ்டேட்க்கு போறீங்க, ஹிந்தி பேசுற ஒரு ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து இங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ற ஒரு நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ற ஒரு அனிமல் லைக் டாக வந்து நாயின்னு சொல்லுவோம். நீங்க வந்து நார்த் இந்தியா போகும்போது அவங்க டாக்னும் சொல்லல நாயினும் சொல்லல, வேற ஒரு நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வேற வேற பிளேஸ்ல நீங்க போகும்போது அங்கங்க அந்தந்த ஆர்கானிசம்க்கு லோக்கல் நேம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு லோக்கல் நேம் சொல்லும்போது இன்னொரு ஏரியால இருந்து வந்தவங்களுக்கு அது புரியாது. ஸோ அந்த மாதிரி லோக்கல் நேம்ஸ் வந்து பிளேஸ் டு பிளேஸ் மாறும் ஈவன் வித்தின் த கண்ட்ரி. அண்ட் இந்த லோக்கல் நேம்ஸ் மற்றவங்க சொல்லி நம்ம கேட்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் வரும், என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு நமக்கு புரியாது. ஸோ அதனாலதான் சயின்டிஸ்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, there is a need to standardize the naming of living organisms such that a particular organism is known by the same name all over the world. ஸோ அந்த ஆர்கானிசம்க்கு வேர்ல்ட் ஃபுல்லா ஒரே சிங்கிள் நேம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, which is called nomenclature. So the process of naming an organism, அது வந்து so that it will be known by the same name all over the world is nomenclature. ஸோ நாமன்கிளேச்சர் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. Obviously, nomenclature or naming is only possible when the organism is described correctly and we know to what organism the name is attached to. This is identification. So இந்த மாதிரி நேம் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணணும், அந்த ஆர்கானிசம் இதுதானா அப்படின்னு நமக்கு we should make sure, right? ஸோ அப்படி நீங்க இந்த ஆர்கானிசம் தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இந்த ஆர்கானிசமோட ப்ராப்பர்ட்டிஸையோ அதோட ஹேபிட்ஸையோ டிஸ்கிரைப் பண்ணி அதோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சரு அந்த மாதிரி அதை டிஸ்கிரைப் பண்ணி இதுதான் அந்த ஆர்கானிசம்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா அதை வந்து நேம் பண்ணணும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் nomenclature ரெண்டு ப்ராசஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட், in order to facilitate the study, number of scientists have established procedures to assign a scientific name to each known organism. ஸோ இந்த மாதிரி நேம் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ நிறைய செவரல் சயின்டிஸ்ட்ஸ் வந்து scientific name கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் acceptable to biologists all over the world. So for plants, scientific names are based on agreed principles and criteria which are provided in International Code for Botanical Nomenclature. ஸோ இந்த மாதிரி சயின்டிஸ்ட் வந்து சயின்டிஃபிக் நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணப்போ வேரியஸ் சயின்டிஸ்ட் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு உள்ள ஒரு சர்டன் பிரின்சிபிள்ஸ் கிரைட்டீரியாஸ்லாம் வச்சு அதை ஃபாலோ பண்ணி சயின்டிஃபிக் நேம்ஸ் வந்து அசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ யூ மே ஆஸ்க் ஹவ் ஆர் அனிமல்ஸ் நேம்ட். ஸோ பிளான்ட்ஸுக்கு வந்து இந்த இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் இருக்கு. ஸோ அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷனல் கோட் ஃபார் ஜூவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர், இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர் இருக்கு ஃபார் அனிமல்ஸ். ஸோ பிளான்ட்ஸுக்கு பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர், animals-க்கு zoological nomenclature. So the scientific names ensure that each organism has only one name. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஆர்கானிசம்க்கு
ஒரே நேம் தான் இருக்கணும் வேர்ல்டு வைடு. அண்ட் description of any organism should enable the people in any part of the world to arrive at the same name. ஸோ அந்த ஆர்கானிசம் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது எந்த மூலையில உலகத்துல எங்க இருக்க பீப்புள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனை கேட்டாங்கனாலும் ஓகே இந்த ஆர்கானிசம் தான் இவங்க சொல்ல வராங்க அப்படின்றது புரியணும் அவங்களுக்கு. So they also ensure that such a name has not been used for any other organism. அதே மாதிரி ஒரு ஆர்கானிசம்க்கு கொடுத்த நேமை இன்னொரு ஆர்கானிசம்க்கு கொடுக்காம இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் எல்லாம் பேசிஸா வச்சு they started to name organisms. So biologists follow universally accepted principle to provide scientific names to known organisms. Each name has two components. ஸோ இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் எல்லாம் போட்டு நேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ அவங்க ஒரு சர்டன் கிரைட்டீரியா ஆஃப் நேமிங் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நேம்க்கு 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் த ஜெனரிக் நேம், அதாவது ஜீனஸோட நேம், அண்ட் த ஸ்பெசிபிக் எபிதெட், ஸ்பீசிஸோட நேம். ஸோ ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பெசிபிக் எபிதெட், ஸ்பீசிஸ் நேம். ஸோ திஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரொவைடிங் அ நேம் வித் 2 components is called binomial nomenclature. ஸோ 2 அப்படின்னா பை நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி நேம் அப்படின்றது நாமியல். ஸோ பைனாமியல் 2 நேம், பைனாமியல் நாமன்கிளேச்சர். ஸோ 2 காம்பனன்ட்ஸ் வச்சு ஒரு நேம் இது பண்றது, அசைன் பண்றது பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ். ஓகே, ஸோ திஸ் நேமிங் சிஸ்டம் கிவன் பை கெரோலஸ் லினேயஸ். ஸோ இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சரை யாரு கொடுத்தாங்க அப்படின்னா கெரோலஸ் லினேயஸ். கெரோலஸ் லினேயஸ் தான் இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, which is practiced by biologists all over the world. So எல்லா biologists வந்து இதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. So this naming system using a 2-word format was found convenient. So இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம இப்ப படிக்க போறோம். So first example is the scientific name of mango. So mangoவோட scientific name என்ன அப்படின்னா Mangifera indica. So இதை பார்க்கும் போதே உங்களுக்கு கிளியரா தெரியும் இது ஒரு சயின்டிபிக் நேம் அப்படின்னு சொல்லி. மற்ற வேர்ட்ஸ் விட இந்த சயின்டிபிக் நேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிரிண்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா வேற ஃபாண்ட்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபாண்ட் பேர் தான் இட்டாலிக்ஸ். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது இட்டாலிக்ஸ்ல பிரிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இங்க நாம ஆல்ரெடி படிச்ச மாதிரி 2 காம்பனன்ட்ஸ் இருக்கு, மேஞ்சிஃபெரா, இண்டிகா. மேஞ்சிஃபெரா அப்படின்றது ஜீனஸ் நேம், இண்டிகா அப்படின்றது ஸ்பீசிஸ் நேம். ஸோ இந்த மாதிரி 2 காம்பனன்ட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல இருக்கு, மற்றது எல்லாமே ஸ்மால் லெட்டர். ஸோ இதை தான் வந்து ரூல்ஸா கொடுத்துருப்பாங்க. So let us see how it is a binomial name. In this name, Mangifera represents the genus. So Mangifera represents the genus. அதே மாதிரி Indica is a particular species. So Mangiferaன்ற genus குள்ள இருக்கிற ஒரு ஸ்பீசிஸ் தான் Indica or a specific epithet. So species நும் சொல்லலாம், specific epithet நும் சொல்லலாம் இதை. ஓகேவா? Other universal rules of nomenclature are as follows. So இது இந்த நேம் நான் இந்த நேம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்ன அதே ரூல்ஸ் தான் இங்க இருக்கும். ஸோ பைனாமியல் நாமன்கிளேச்சர்ல இருக்கிறது பைனாமியல் அப்படின்றதுனால 2 காம்பனன்ட்ஸ், ஒன்னு ஜீனஸ், இன்னொன்னு ஸ்பீசிஸ். அப்புறமா இன்னொரு பாயிண்ட், ஏன் வந்து இட்டாலிக்ஸ்ல எழுதுறாங்க அப்படின்னா பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆர் ஜென்ரலி இன் லாட்டின். லாட்டின் அப்படின்றது ஒரு டெட் லாங்குவேஜ். இப்போ வேர்ல்ட்ல லாட்டின் பேசுறவங்க நாட் எக்ஸிஸ்ட், யாருமே இல்லை. ஸோ இந்த லாங்குவேஜை டெட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா இப்போ நம்ம தமிழ் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ தமிழ்ல ஏதாவது தப்பா நம்ம பேசுறோம் அப்படிங்கும்போது கரெக்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. இலக்கணம் இதுதான் அப்படின்னு சொல்லி தரதுக்கு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இலக்கணம் சொல்லி தரதுக்கு, அது இல்லாம இது வந்து இப்படி இருக்கு, இதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி இப்போ அஃபீஷியலாலாம் நிறைய லாங்குவேஜ்ல எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி அஃபீஷியல் சேஞ்சஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி எது பண்றதுக்கும் லாட்டின்ல ஆள் இல்லை. ஸோ லாட்டின் வந்து இனிமே எந்த சேஞ்சஸும் வராது லாட்டின் லாங்குவேஜ்ல. அதனால அதை வந்து டெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாட்டின் இஸ் அ டெட் லாங்குவேஜ். அதனால லாட்டின்ல தான் பயாலஜிக்கல் நேம்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆர் ஜென்ரலி இன் லாட்டின் அண்ட் ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ். ஸோ இப்படி பிரிண்ட் பண்ணும்போது இட்டாலிக்ஸ், அதாவது இந்த ஃபாண்ட் டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல உங்களுக்கு. ஸோ இந்த இட்டாலிக் ஃபாண்ட்ல வந்துட்டு பிரிண்ட் பண்ணுவாங்க. They are Latinized or derived from Latin irrespective of their origin. எந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ்ல வேணா அந்த பேரை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து லாட்டினைஸ் பண்ணிடணும். ஸோ லாட்டினோட இன்ஃப்ளூயன்ஸ் அதுல இருக்கணும். அப்பதான் அது வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கும். ஈதர் லாட்டின் லாங்குவேஜ் வேர்ட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணணும், இல்ல வேற லாங்குவேஜோட
வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த நேம் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே அதை லாட்டினைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் அது லாட்டின் வேர்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி அதை வந்து ஹைலைட்டடா காட்டுறதுக்காக இட்டாலிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம புக்ல வந்து படிக்கும்போது பிரிண்ட் பண்ணதை படிக்கும்போது இட்டாலிக்ஸ்ல இருக்கும். இதுவே நம்ம எழுதியிருக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி டிஃபரன்ஸ் எல்லாம் காட்ட முடியாது இல்லையா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, when handwritten or separately underlined. ஸோ எழுதும்போது அந்த அந்த சயின்டிபிக் நேமை மட்டும் அண்டர்லைன் பண்ணணும். அண்டர்லைன் பண்ணும்போது செப்பரேட்டா அண்டர்லைன் பண்ணணும். மேஞ்சிஃபெராக்கு ஒரு லைன், அதுக்கப்புறமா இண்டிகாக்கு ஒரு லைன், அப்படி பண்ணணும். ரெண்டையும் சேர்த்து ஒரே அண்டர்லைன் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கேயே அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். ஸோ மேஞ்சிஃபெராக்கு ஒரு லைன், அதே மாதிரி இண்டிகாக்கு ஒரு லைன். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டா அண்டர்லைன் பண்ணணும். ரெண்டையும் சேர்த்து அண்டர்லைன் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ரூல். பிரிண்ட் பண்ணும்போது இட்டாலிக்ஸ், எழுதும்போது செப்பரேட்டா எழுதி அதை செப்பரேட்டா அண்டர்லைன் பண்ணணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு த ஃபர்ஸ்ட் வேர்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு ஜீனஸ் இல்லையா? ஸோ இந்த ஜீனஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல இருக்கணும். அண்ட் மற்றது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கலாம். அதுதான் இங்க. The first word denoting the genus starts with a capital letter, while a specific epithet starts with a small letter. It can be illustrated with the example Mangifera indica. So again, அதே எக்ஸாம்பிளா கொடுத்துட்டாங்க. Hope you all understood. So 4 points இருக்கு. Biological names generally Latinல தான் இருக்கணும் and written in italics. And next one வந்துட்டு the first word is a and next, the first word in a biological name represents the genus, while the second component denotes the specific epithet. And third, another, both words in a biological name, when handwritten or separately underlined. So, எழுதும்போது separate underline பண்ணணும். Or print பண்ணும்போது italics. Or printed in italics to indicate their Latin origin. எதுக்கு நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னா, to indicate their Latin origin. ஓகேங்களா? And next வந்துட்டு the first word denoting the genus starts with a capital letter, while the specific epithet starts with a small letter. It can be illustrated with the example of Mangifera indica. ஸோ நீங்க வந்து எக்ஸாம்ல லைக் நம்மளோட போர்டு எக்ஸாம்ஸ்ல எழுதும்போது இந்த 4 பாயிண்ட்டையும் எழுதிட்டு எக்ஸாம்பிள்னு போட்டு Mangifera indica போட்டுக்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்துட்டு நேம் ஆஃப் த ஆத்தர் அப்பியர்ஸ் ஆஃப்டர் த ஸ்பெசிபிக் எபித்தெட். அண்ட் இன்னொன்னு, இந்த ஆர்கானிசம் வந்துட்டு ஒருத்தங்க தான், யாராவது ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ண சயின்டிஸ்ட், அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ண சயின்டிஸ்ட்டை வந்து நம்ம அதோட ஆத்தர்னு சொல்லுவோம். ஸோ நேம் ஆஃப் த ஆத்தர் அப்பியர்ஸ் ஆஃப்டர் த ஸ்பெசிபிக் எபித்தெட். ஸோ மேஞ்சிஃபெரா இண்டிகாவை வந்துட்டு கெரோலஸ் லினேயஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்கிரைப் பண்ணாரு. ஸோ மேஞ்சிஃபெரா இண்டிகா, அதுக்கு பின்னாடி அவரோட ஆத்தரோட நேம் வந்துட்டு அப்ரிவியேட்டட் ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ அப்ரிவியேஷன்னா நமக்கு தெரியும், ஷார்ட்டா இருக்கும். ஸோ அப்ரிவியேட்டட் ஃபார்ம்ல லினயஸை வந்து லின் அப்படின்னு போட்டு ஒரு டாட் வச்சிருப்பாங்க. ஸோ லின், மேஞ்சிஃபெரா இண்டிகா லின் அப்படின்றது இந்த சயின்டிஃபிக் நேம், இன்க்ளூடிங் த நேம் ஆஃப் த ஆத்தரோட அப்ரிவியேட்டட் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரியும் மென்ஷன் பண்ணலாம். இட் இண்டிகேட்ஸ் தட் தி ஸ்பீசிஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப்ட் பை லினயஸ். ஸோ அதை ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணது லினயஸ் அப்படின்றது காட்டுறதுக்காக. நெக்ஸ்ட், since it is nearly impossible to study all the living organisms, it is necessary to devise some means to make this possible. So இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸையும் எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி நேம் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆல்ரெடி பார்த்தோம் 1.7 to 1.8 மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி, ஐ மீன் ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்னு. அந்த ஸ்பீசிஸை வந்து ஒவ்வொன்றையும் எடுத்து பண்ணனா ஒருத்தரோட லைஃப் டைம் கூட பத்தாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி இது எல்லாத்தையுமே படிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு மீன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பண்ணி ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சது தான் கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், டிவைட் பண்றது ஆர் கேட்டகரி வைஸா பிரிக்கிறது கிளாசிஃபிகேஷன். So classification is the process by which anything is grouped into convenient categories based on some easily observable characters. So அதோட கேரக்டர்ஸை வச்சு ஆர்கானிசம்ஸை குரூப்பா கேட்டகரியா பிரிக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள்,
So for example, we easily recognize groups such as plants or animals or dogs, cats or insects. The moment we use any of these terms, we associate with certain characters with the organisms in that group. So what image do you see when you think of a dog? So எக்ஸாம்பிளுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாக், கேட், இன்செக்ட், அனிமல், பிளான்ட் நம்ம சொல்லும் போது நம்ம திங்க் பண்ணும்போது எது வந்து நம்மளோட மைண்டுக்கு வருது அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாக்னு சொன்னா டாகோட பிக்சர் தான் நம்ம மைண்டுக்கு வரும். அதே மாதிரி பிளான்ட்னு சொன்னோம்னா வேரியஸ் பிளான்ட்ஸோட இமேஜ் வரும், லைக் லீவ்ஸ் தெரியலாம். அந்த மாதிரி அதோட பார்ட்ஸ், ஸ்ட்ரக்சர்னு சொல்லி அதோட கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதா நம்மளோட மைண்டுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி தான் ஈச் கேட்டகரிய பிரிச்சிருப்பாங்க. ஆப்வியஸ்லி டாக் பத்தி நீங்க யோசிக்கும் போது ஆப்வியஸ்லி ஈச் ஒன் ஆஃப் அஸ் வில் see dogs, not cats. ஸோ டாக்னு சொன்னா நீங்க டாகை பத்தி தான் யோசிப்பீங்க, கேட்டை பத்தி யோசிப்பீங்களா? மேபி நீங்க ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லும் போது வேணா யோசிக்கலாம், பட் டாக்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நவ் இஃப் வி வேர் டு திங்க் ஆஃப் அல்சாட்டியன்ஸ்ன்றது ஒரு டைப் ஆஃப் டாக்ஸ். ஸோ அல்சாட்டியன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அந்த டாகோட breed தான் நமக்கு மைண்டுக்கு வரும். ஸோ we know what we are talking about. So இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசம் பத்தி சொல்லும்போது அந்த ஆர்கானிசம் தான் சொல்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். So similarly suppose we were to say mammals, you would of course think of animals with external ears and body hair. So mammals அப்படின்றது நமக்கு தெரியும், mammary gland possess பண்ற organisms. அவங்க வந்து டைரக்ட் பர்த் கொடுத்து ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து மேமல்ஸோட சில கேரக்டர்ஸ் தெரியும். அண்ட் இயர்ஸ் இருக்கும், எக்ஸ்டர்னல் இயர்ஸ் இருக்கும், அண்ட் பாடி ஹேர் இருக்கும். ஸோ மேமல்ஸ் அப்படின்னாலே எந்த அனிமல்ஸ் எல்லாமே டைரக்ட் பர்த் கொடுத்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு யோசிப்போம். ஸோ டாக், கேட்டு, ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே மேமல்ஸ் தான். ஸோ இப்படி மேமல்ஸ்னு சொல்லும்போது அதோட ஸ்ட்ரக்சரோ இல்லை அது வந்து டைரக்ட் பர்த் கொடுக்குறது அப்படின்ற ஒரு கேரக்டரோ நமக்கு ஞாபகம் வரும். அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் மேமல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள. ஸோ லைக் வைஸ் இன் பிளான்ஸ், இஃப் வி ட்ரை டு டாக் ஆஃப் வீட், ஸோ பிளான்ஸ்ல வீட் பத்தி யோசிச்சோம்னா த பிக்சர் இன் ஈச் ஆஃப் அவர் மைண்ட்ஸ் வில் பி ஆஃப் வீட் பிளான்ட். ஸோ வீட் பிளான்ட் பத்தி தான் யோசிப்போம், ரைஸ் பிளான்ட் பத்தி யோசிக்க மாட்டோம். அதே மாதிரி ஹென்ஸ் all these dogs, cats, mammals, wheat, rice, plants, animals, etc. are convenient categories we use to study organisms. ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமே கேட்டகரிஸ் தான். ஸோ இப்படி யோசிக்கிற கேட்டகரிஸை நம்ம வந்து இன்னொரு பேர் வச்சு சொல்லலாம், விச் இஸ் டாக்ஸா. ஸோ த சயின்டிஃபிக் டேர்ம் ஃபார் தீஸ் கேட்டகரிஸ் இஸ் டாக்ஸா. ஸோ டாக்ஸா அப்படின்றது ப்ளூரல், டாக்ஸான் அப்படின்றது சிங்குலர், TAXON அப்படின்றது சிங்குலர் ஃபார்ம், அதோட ப்ளூரல் தான் வந்து டாக்ஸா, TAXA. Here you must recognize that taxa can indicate categories at very difficult levels. Plants also form a taxa. Wheat is also a taxa. Similarly, animals, mammals, dogs are all taxa. But you know that a dog is a mammal and mammals are animals. Therefore, animals, mammals, dogs represent taxa at different levels. So, இந்த taxa பத்தி படிக்கும்போது இப்போ நம்ம ஒரு டாகை வந்து டாக் கீழே நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும். ஸோ டாக்ன்றது ஒரு டாக்ஸான்னு வச்சோம் அப்படின்னா அந்த டாக் எந்த கேட்டகரிக்குள்ள வரும்? மேமல்ஸ் கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ அந்த கேட்டகரியும் நம்ம டாக்ஸான் தான் சொல்லுவோம். அண்ட் மேமல்ஸ் வந்து என்ன? மேமல்ஸ்ங்கிறது அனிமல்ஸ் தான். ஸோ அனிமல்ஸ் அப்படின்றதையும் ஒரு டாக்ஸான் தான் சொல்லுவோம். ஸோ டாக்ஸா அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். அனிமல்ஸ்ன்றது ஹையர் லெவல், அதுக்கு உள்ள இருக்க ஒரு லெவல் தான் மேமல், அதுக்குள்ள இருக்கிறது தான் டாக். ஸோ ஒவ்வொன்றையுமே நம்ம டாக்ஸான் தான் சொல்லுவோம். கேட்டகரின்னு சும்மா சொல்லாம டாக்ஸான் ஒரு பேர் வச்சு சொல்றோம். தட்ஸ் இட். Hence, based on characteristics, all living organisms can be classified into different taxa. So, எல்லா living organisms வந்துட்டு different taxa கீழே classify பண்ணி வைக்கலாம். This process is called taxonomy. So, இந்த process of classification தான் நம்ம taxonomy சொல்லுவோம். ஓகேங்களா? So, external and internal structure along with structure of cell developmental process and ecological information of organisms are essential and form the basis of modern taxonomic studies. இது வந்து உங்களுக்கு நீட்ல ஒரு கொஸ்டினா வரலாம், which is இந்த taxonomy வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்றது. ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல், டெவலப்மெண்டல் ப்ராசஸ், ecological information of organisms, இது எல்லாமே தான். அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ்மே தான் வந்துட்டு ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ்.
ஸோ ஹென்ஸ் கேரக்டரைசேஷன் அண்ட் இதுவும் வந்துட்டு உங்களுக்கு நீட்ல வரலாம். கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமென்க்ளேச்சர் ஆர் த ப்ராசஸஸ் தட் ஆர் பேசிஸ் டு டாக்ஸானமி. ஸோ என்னென்ன ப்ராசஸஸ், பேசிக் ப்ராசஸ் ஆஃப் டாக்ஸானமி கேட்டாங்க அப்படின்னா கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமென்க்ளேச்சர். இந்த 4 கேட்டகரிஸ், சாரி ப்ராசஸஸ். ஸோ இந்த ஆர்டரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டரைசேஷன், அதோட கேரக்டர்ஸை பார்க்கணும் அண்ட் இதுதான் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அதை கிளாசிஃபை பண்ணிட்டு அந்த கிளாசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், நாமென்க்ளேச்சர். CICN அப்படின்ற நெமோனிக் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். CICN இல்லையா? ஸோ இந்த நெமோனிக் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமென்க்ளேச்சர் அப்படின்றது தான் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ப்ராசஸஸ் that are basic to taxonomy. And taxonomy is not something new. Human beings have always been interested in knowing more and more about the various kinds of organisms, particularly with reference to their own use. So already இப்போ taxonomyன்றது ஒரு நியூ ப்ராசஸ் கிடையாது. ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்ரெடி வந்து நிறைய ஆர்கானிசம்ஸ் அதோட யூஸ்க்கு தகுந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணி தான் வச்சிருந்தாங்க. எக்ஸாம்பிள், பிளான்ட்ஸை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாம ட்ரீஸோட பார்க்லாம் இருக்கும், அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஃபர்னிச்சர் பண்றதுக்கோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதோட யூஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றையும் அவங்க கிளாசிஃபை பண்ணி தான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டாக்ஸானமி அப்படின்றது அவங்களுக்கு புதுசாக ஒன்றும் இல்லை. ஸோ இன் ஏர்லி டேஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நீடட் டு ஃபைண்ட் சோர்சஸ் ஃபார் தியர் பேசிக் நீட்ஸ் லைக் ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஷெல்டர். ஸோ ஃபுட்டுக்கு வந்துட்டு என்னென்ன எடுத்துட்டு வரணும், கிளாத்திங்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது இதெல்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹென்ஸ் த ஏர்லியஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வேர் பேஸ்ட் ஆன் த யூசஸ் ஆஃப் வேரியஸ் ஆர்கானிசம்ஸ். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். த ஏர்லியஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வேர் பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா யூசஸ் ஆஃப் வேரியஸ் ஆர்கானிசம்ஸ். Human beings were since long not only interested in knowing more about different kinds of organisms and their diversities, but also the relationships among them. So human beings வந்து அந்த ஆர்கானிசமோட வேரியஸ் டைப்ஸையும் டிவர்சிட்டிஸும் மட்டும் இல்லாம அதோட ரிலேஷன்ஷிப் என்ன. ஸோ இப்போ டாகுக்கும் கேட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், கேட்டுக்கும் ரேட்க்கும் அதாவது மவுஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தியும் யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி அண்ட் எக்ஸாம்பிளுக்கு மங்கில இருந்து ஹியூமன்ஸ் வந்து எவால்வ் ஆனாங்க. இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி யோசிச்சு படிக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா சிஸ்டமேட்டிக்ஸ். This branch of study was referred to as systematics. ஓகேவா? ஸோ சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது is to study about the relationship between organisms. So the word systematics is derived from the Latin word systema. So systema அப்படின்ற Latin wordல இருந்து இது derive ஆயிருக்கு, which means systemic arrangement of organisms. So organisms வந்துட்டு systemic arrangement பண்றது. Linnaeus used systema naturae. So Linnaeus வந்து systema naturae அப்படின்ற வேர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட ஒரு பப்ளிகேஷன், ஒரு புக் ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல், அவரோட ஆர்டிக்கலுக்கு வந்துட்டு இந்த நேம் வச்சிருக்காரு, சிஸ்டமா நேச்சுரே அப்படின்ற நேம் டைட்டிலா வச்சிருக்காரு. ஸோ த ஸ்கோப் ஆஃப் சிஸ்டமேட்டிக்ஸ் வாஸ் லேட்டர் என்லார்ஜ் டு இன்க்ளூட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி படிக்கிறது தான் சிஸ்டமேட்டிக்ஸ்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் ஃபர்தர் நிறைய ப்ராசஸ் போகும்போது அதோட ஸ்கோப் எப்படி என்லார்ஜ் ஆச்சு அப்படின்னா இட் இன்க்ளூடட் ஐடென்டிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆல்சோ. ஸோ ஐடென்டிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷன் இது எல்லாத்தையுமே அது கூட இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ சிஸ்டமேட்டிக்ஸ் டேக் இன் டு அக்கவுண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு, பிகாஸ் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம்ஸை படிக்கிறது. ஓகேவா? ஸோ ட்வைஸ் 2 டைம் பண்ணும். ஓகே, கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணி விடுறேன். Systematics takes into account evolutionary relationships between organisms. Evolutionary relationship அப்படின்னா nothing but evolution, அதாவது monkeysல இருந்து ஹியூமன் வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி எவல்யூஷன் நடந்து மங்கில இருந்து ஹியூமன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் monkeys அண்ட் ஹியூமன்ஸ். ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி படிக்கிறது தான் சிஸ்டமேட்டிக்ஸ். So hope you all understood this topic. Next topic வந்து taxonomic categories. இது வந்து small topic தான், சீக்கிரமா முடிஞ்சிரும். We'll complete it in another session. And
இன்னைக்கூட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் நெக்ஸ்ட் சாப்டர் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் பிகாஸ் நிறையா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.